அவன் மிகுந்த மனம் கசந்து தன் கூடாரத்துக்குள் போகும் பொழுது ரெபெக்காள் அந்த ஒட்டகத்தை விட்டு இறங்கின பொழுது அவளை தன் தாயாருடைய கூடாரத்துக்குள் சேர்த்துக் கொண்ட பொழுது அவள் துக்கம் மாறிற்று. இன்றைக்கு மனைவிகள் துக்கப்படுத்துவதா இருக்கிறோமே தவிர துக்கத்தை மாற்றுவதா இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமுண்டாவதாக. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன ஆண்டவர் யாரை வைத்து சொல்கிறான் சொன்னா, ஆண்டவர் மனுஷனை எங்கேயும் குறிப்பிடல. சரியானவள் தன் வீட்டை கட்டுகிறார், புத்தியுள்ள சரி தன் வீட்டை கட்டுகிறார், குணசாலின சரியை கண்டுபிடிப்போம் யார். சரியை பத்தி தான் நிறைய சொல்லி, ஆனால் நாம் எல்லாரும் மனவாட்டியா இருக்கிறோம் என்பதை மறந்துடாதீங்க. இது சிரிக்கு மாத்திரம் இல்ல, நாம் யாவரும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற மனவாட்டிகள். அதன் சாயலாக இப்படிப்பட்ட திருமணங்கள். ஏதேன் தோட்டத்துல முதலாய் கர்த்தர் திருமணம் நடத்தின போது இப்படிப்பட்ட ஒரு பெரிய செலிப்ரேஷன் இல்ல. அல்லேலூயா. யாரும் சொந்தங்கள் இல்ல. ஆதாம் ஏவாள், ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர்.